1730 பேர் புனித பயணமாக இஸ்லாமியர்களுடைய ஐம்பெரும் கடமைகள் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஹஜ் பயணத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து அவர்கள் பயணத்திற்கு இந்த தினம் அவர்களை வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களை இன்னைக்கு 16ஆம் தேதி ஆரம்பமாவது இன்னும் 14 விமானங்கள் மூலம் அவர்கள் பயணிக்க இருக்கின்றார்கள். ஏறக்குறைய 5130 பேர் இன்றைய தினம் அந்த புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை மகிழ்ச்சியான முறையில் வழி அனுப்பி வச்சிருக்காங்க. 25,000 மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 25,000 கொடுத்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஜெருசலத்துக்கு போறதுக்கும் கொடுத்தாங்க. ஜெருசலத்துக்கு போறதுக்கும் பாத்தீங்கன்னா 60,000 கன்னியாகுமரி 60,000 சாதாரண ஒரு போனாக்க 37,000 கொடுத்தாங்க. ஆனா இப்ப போர் நடக்கின்ற காரணத்தால் அது இப்பொழுது தடைப்பட்டு இருக்கின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதுல இருக்கக்கூடிய புத்த புண்ணிய பூமி திசா பூமி கூட பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு மானியமா கொடுக்குறாங்க. ஏறக்குறைய அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த புண்ணிய பயணத்துக்கு அவங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு 260 பேர் இந்த வருஷம் போயிட்டு வந்தாங்க. எல்லா ஃபிளைட்ல போயிட்டு வந்தாங்க. எல்லாரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் சிறுபான்மை மக்கள் மீது அக்கறை கொண்டு இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அதே போன்று சீக்கியர்களுக்கும் அதே போன்று பாத்தீங்கன்னா புத்தாசும் அதே மாதிரி சமணர்களுக்கும் இது போன்ற நலத்திட்டங்களை எல்லாம் இந்த தினம் அறிவித்து அது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தினாங்க. இல்ல கடந்த முறை பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள் தான் அவர்களுடைய பாதுகாப்பான முறையில் அவர்கள் உண்ண உணவு, அவர்கள் தங்குவதற்கு இடம், அடுத்தபடி அவர்கள் அந்த புனித பயணத்தை மேற்கொள்வதற்கான வசதிகள் எந்தெந்த கோணத்தில் அவங்க போன வரணுன்றதுக்காண்டி 200 பேருக்கு ஒருவரை நியமித்து அந்த 200 பேர் மானிட்டரிங் ஆஃபீஸர் மாதிரி வச்சு அவங்க தான் முழுக்க கண்காணிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அனைத்து நம்ம தமிழ் நியூஸ் அவங்களுக்கு தங்குவதற்கு இடம், தொழுகைக்கு நேரம் அந்த நேரத்துக்கு ஏற்றவர் தொழுகைக்கு வருது, அந்த எந்தெந்த நேரம் பிரேயருக்கு போகணுமோ அதெல்லாம் ஹஜ் பயணம் செய்ய வேண்டிய அந்த காரியங்கள்லாம் சரியான முறையில் பதிவதற்கு 200 பேருக்கு ஒரு நியமிக்கப்பட்டு பட்டறிவு மூலம் அவர்கள் அதை அப்படியே சரியான முறை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 200 பேர் இருக்கிறாங்களேன்றது உங்களுக்கே இப்பதான் தெரியும். அப்படிங்கிற 10 வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி கேள்விகள் கேட்பதோட பட்டறிவு மூலம் கேள்வி கேளுங்க. இப்பதான் உங்களுக்கு தெரியுது. நீங்களே 200 பேர் நான் சொல்றது இப்பதான் உங்களுக்கு தெரியுது. உடனே ஒரு கேள்வி பாசிட்டிவா கேளுங்க. சார் 14 விமானங்கள் ரெடியா இருக்கு. இன்னைக்கு மட்டும் 2 விமானம் போதுங்க. 16 மொத்தம் 14 விமானம் 5,730 பேர் பயணிக்கிறாங்க. அரசு மானியம் பற்றி சொல்றவங்க எண்ணிக்கை கூடி இருக்கு சார். எண்ணிக்கை ஒட்டுமொத்தமா எவ்வளவு பேர் இது கேட்டிருந்தாங்களோ அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் 100% மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 100% கொடுத்தாங்க. எல்லாரும் பயணிக்கிறாங்க.